குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய ஒயிட் சாக்லேட்டு, அதாவது மில்கி பார் சாக்லேட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கோம். குறைந்த இன்க்ரீடியன்ட்ஸு தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மில்கி பார் சாக்லேட், அதாவது ஒயிட் சாக்லேட் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையானதை பார்த்துடலாம். 3/4 கப் பால் பவுட்ரு, இந்த கப்புக்கு பாதி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர், நெய், டால்டா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேன். இதே கப்புக்கு இந்த பெரிய கப் அளவு கால்வாசி இருக்கும். அந்த கப்புக்கு பவுடர் சுகர் எடுத்துருக்கேன். அதாவது நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ், இவ்வளோதாங்க தேவையானது. நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மேலே ஒரு அதை விட கொஞ்சம் பெரியதாக எடுத்து அகலமானதாக எடுத்து பாத்திரம் எடுத்துக்கணும். இதில் தான் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம பாத்திரத்தை மேலே வச்சிடலாம். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட பவுடர் சுகர் சேர்த்துடலாம். இது நல்லா கரையட்டும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்க. இப்போ நம்ம இதில் பால் பவுடர் சேர்த்துடலாம். பால் பவுட்ரு, இந்த ஆயில், சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை அப்படியே மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் அப்படி தண்ணியாகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வருது பாருங்க. இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த எசன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி தண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம மோல்ட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதை எடுத்துக்கோங்க. இதுவும் இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஐஸ் ட்ரே இருக்கும்ல, அந்த ட்ரே எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். எல்லாத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்பூனை வச்சு அதில் எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம்.
இதில் எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். இந்த ட்ரேலையும் கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். இதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுலேயும் நம்ம அவ்வளோத்துலேயும் ஊற்றிடலாம். இதுலேயும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர் கழித்து எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஒரு 2 ஹவர் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துருவோம். இதை எடுத்தாச்சு. நம்ம இதிலேருந்து மோல்ட்லேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க சாக்லேட் கேட்டால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.